ஹலோ எவ்ரிவன். டாய்லெட்டில் இருக்கிற சால்ட் ஸ்டெயின் உப்பு கரை போகிறதுக்கு ப்ராடக்ட் ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்தேன். எந்த ப்ராடக்ட் போட்டாலும் எனக்கு எஃபெக்டிவாகவே இல்லை. இந்த டாய்லெட்டில் எல்லா சைட்லேயும் எல்லா கார்னரில் எல்லாமும் உப்பு கரையாக ரொம்ப படிஞ்சிருந்தது. அண்ட் தென் டேப்பில் எல்லாமும் இருந்துச்சு, பக்கெட்டு டேப் எல்லாமே ஆயிடுச்சு. இதுக்கு அமேசானில் தேடும் போது பிடிலேட்டோட ரூஃப் அப்படின்ற ப்ராடக்ட்டை பார்த்தேன். இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு பார்ட் சொல்யூஷன் லிக்விடும் ஒரு பார்ட் வாட்டரும் போட்டு அந்த சொல்யூஷனை டைரெக்டாகவே ஸ்டெயின் மேலே போடணும். இதுக்கு க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் போட்டுக்கணும்னு போட்டிருக்காங்க. பட் நான் அதை யூஸ் பண்ணலை. சேஃப்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிக்விடை எடுத்து டைரெக்டாகவே அந்த ஸ்டெயின் மேலே போடணும். போட்டால் நல்லா பொங்கி வருது நுரைச்சி. இது ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாலே நல்லா ஸ்டெயின்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக வந்துச்சு, எஃபர்ட்லெஸ்ஸாக வந்துருச்சு. நீங்கள் பார்த்தாலே அந்த பொங்கி வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம லைட்டாக தான் ஸ்க்ரப் பண்ணால் அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்டெயினும் வந்துருச்சு. புதுசு மாதிரி ஆகிடுச்சு நம்ம டாய்லெட்டே. உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது மாதிரி வாட்டர் வச்சு நார்மலாக வாஷ் பண்ணாலே போதும். இதுக்கு மேலே வேறு எதுவும் ஸ்க்ரப் பண்ணுறதோ எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போட்டுட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாலே போயிடும். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் பாத் ஏரியா வரைக்கும் க்ளீன் பண்ணாமல் ஒன்லி டாய்லெட் வரைக்கும் க்ளீன் பண்ணி காட்டிருந்தேன். உங்களுக்கு அதிலே டைல்ஸோட உப்பு கரை டிஃப்ரென்ஸ் தெரியும். பாத் ஏரியாவில் அதிகமாக கரை இருக்கும். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணது. இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.